பெருமையுடன் வாழ்ந்து சிறப்பு அத்தகைய பெருமைக்குரியவராய் இங்கே மையத்திலே வீற்றி எங்களெல்லாம் அழைத்து கொண்டிருக்கின்ற ராமச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கங்கு கரையற்ற கால பெருவெளியில் தங்கு தடையின்றி தனித்த ஒளியும் வீசி இந்த ஒளியை வீசிக்கொண்டிருக்கின்ற அலோ சிட்டி லோகநாதன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பின் விதை ஒன்றி அதிலிருந்து செடி முளைத்து அச்செடி பாம்பு போல் கொடி படர்ந்து பவளம் போல் பூ பூத்து அப்பூவிலிருந்து தேடி கிடைக்க பெற்று நாங்கள் தூங்கினாலும் எங்களை தூங்க விடாமல் எப்பொழுதும் தொலைபேசியின் மூலமாக வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து கொண்டிருக்கின்ற கோ பாலன் அவர்களே. கோ என்றால் அரசன், பாலன் என்றால் சிறுவர். இன்றும் சிறுவராக அவர் எங்களெல்லாம் அழைத்து இப்படியாய் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குற்றங்களை பொறுத்து தங்கள் இனிய இளவாயால் கனிதுருகி ஞாலத்தின் திருவுருமாய் காட்சியளித்து இந்த வார்த்தைகளை அருமையாக படம் பிடித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அவர்களுக்கு நன்றி வாழ்த்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இடை கடை சங்கங்கள் ஒன்றிணைந்து தேர் திருவிழா பவனி வருவது போல் காட்சியளித்து இங்கே இரு சிறுமிகள் சிறப்பான முறையிலே ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்கின்ற வள்ளுவனின் வாக்குக்கிறக்க இங்கே அனைவரும் பாராட்டினார்கள். அந்த பாராட்டுகளை பெற்று அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்களையும் அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பும் ஆன்மீகமும் இன்பமும் ஈகையும் உண்மையும் ஊக்கமும் எளிமையும் ஏற்றமும் ஐயம் நீங்கிடவும் ஒற்றுமை ஓங்கிடவும் அவ்வைமொழி பேசிடும் அக்திய விளங்கி இங்கே திரளாக கூடி வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அமைதியின் திருவுருவே, எங்கள் அன்பான கவிதை பாடிய சகோதரி அவர்களே, குன்றிலிட்ட விளக்கே, மதுரையினுடைய விளக்கே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தங்க குணம் கொண்ட யாவையும் தாமுள்ள வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகளா விளையாட்டுடையார் அவர் தலைவர் காமராஜர் அவர்களுக்கு சரணாங்களே. கனியிடையிலே சுளையும் முற்றல் கழையிடையேறிய சாரும் பனிமலர் ஊறிய தேனும் காட்சி பாகிடி ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிலே நீரும் இனியன் என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன என தமிழ்த்தாயை முதலாவதாக நான் வாழ்த்துகிறேன். அருமை பிறப்பு அனைவருக்கும் ஒன்றே. ஒரு 15-20 பசங்க இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் நிறுத்தின பாடத்தை அன்று நாட்களில் வந்து கேட்பாங்க. அப்போ பாடின பாடல் தான். செல்வன் என்றொரு சிறு பையன் சென்னை நகரில் வாழ்ந்திருந்தான். ஒழுங்காய் பள்ளி சென்றிடுவான், உயர்வாய் கல்வி கற்றிடுவான். நம்பி என்னும் பெயருடைய நல்ல தம்பி நம் தம்பி, நம்பா நம்பி வா 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 நரிப்போல் மணியை போ 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 என்று பாடின உடனே அங்கேருந்து ஒரு சாக் பீஸ் எடுத்து என் கையில் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருமா? என்ன கொடுத்தாரு? சுண்ணங்கட்டி எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. நான் 3வது படிக்கும்போதே அந்த சுண்ணங்கட்டியை பெற்றேன் என்றால் நான் என்ன ஆக போகிறேன்னு அப்போ தீர்மானிச்சிட்டார் கடவுள். நான் ஆசிரியர் ஆக போகிறேன்னு. நான் 3ஆம் வகுப்பு 1974 நான் படிக்கும்போதே எனக்கு என்ன பண்ணிட்டாரு? கடவுள் தீர்மானிச்சிட்டார். இன்றைய நாட்களில் நீங்கள் பெற்றிருக்கின்ற இந்த சால்வையும் சர்டிஃபிகேட்டும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வருகின்ற காலங்களில் ஒரு பெரிய என்ன ஆவீங்கன்னா டேஷ் 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 நீங்கள் தான் நிரூபிக்கணும். என்ன ஆக போகிறீங்கன்னு நீங்கள் தான் நினைக்கணும். 1ஆவதுலேருந்து 5ஆவது படிக்கிற வெளியும் கேட்போம் பசங்களை, என்ன ஆக போகிற? நான் டாக்டர் ஆக போகிறேன், நான் கலெக்டர் ஆக போகிறேன்னும். அதே 6, 7, 8 படிக்கும்போது கேட்கணும், நான் ஒரு வாத்தியார் ஆகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு அப்படியே குறைஞ்சிடும். ஒரு 9, 10 படிக்கும்போது கேட்கும்போது ஏதாச்சும் ஒரு பியூன் ஆகலான்னு இருக்கிறோம் அப்படின்னும். 12ஆவது படிச்சுட்டு ரிசல்ட்டை எதிர்பார்க்கும் பொழுது நீ என்ன ஆக போகிறேன்னாக்கா நான் என்ன ஆக போகிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் இப்பொழுதே என்ன ஆகப் போகிறோம் என்கின்ற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு ஒரு பாடல் வழியாக ஒரு சில தலைவர்களை நான் சொல்லும்போது இந்த 2 குட்டி பசங்க தான் சொல்லணும். அந்த யார் தலைவர்ன்றதை நல்லா கவனிக்கணும். அடுதண்ணன் நானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே அடுதண்ணன் நானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே தானே நன்னேனோ தன நானே தானே நன்னேனோ தானே நன்னேனோ தன நானே தானே நன்னேனோ
பெண்ணாக பிறந்தவராம் பிரதமராய் இருந்தவராம், பெண்ணாக பிறந்தவராம் பிரதமராய் இருந்தவராம், பொன்னான நாட்டுக்காக தன்னுயிரே தந்தவராம். யாரு சொல்லுங்க அவரு, யாரு சொல்லுங்க, யாரு சொல்லுங்க அவரு, யாரு சொல்லுங்க. பெண்ணாக பிறந்தவராம் பிரதமாக இருந்தவராம், பொன்னான நாட்டுக்காக தன்னுயிரே தந்தவராம். இந்திரா காந்திங்க அவரு, இந்திரா காந்திங்க, கோபால் சாருங்க இப்போ சரியா சொன்னாருங்க. கண்டிப்பா. ஈரோட்டில் பிறந்தவராம் வெந்தாடி வேந்தரவர், பெண்களின் உரிமைக்காக பெரும்பாடு பட்டவராம். யாரு சொல்லுங்க, பெரியார். வெரி குட், சிறப்பான முறையில் சொன்னீங்க. பட்டம்பால படிச்சாரு பாரினுக்கு போனாரு, பட்டம்பால படிச்சாரு பாரினுக்கு போனாரு, சட்டம்பால வடிச்சாரு சரித்திரத்தில் வடிச்சாரு. பாய் சொல்லுங்க நீங்க யாரு சொல்லுங்க, காமராஜர் இல்லைங்க, நீங்க சொல்லும் போது தெரிஞ்சுக்கணுங்க. அம்பேத்கர். வெரி குட், அம்பேத்கர். பட்டம்பால படிக்கவில்லை, பட்டம்பால படிக்கவில்லை, பாரினுக்கு போகவில்லை, பள்ளிகால திறந்தாரு, பகல் உணவு தந்தாரு. யாரு சொல்லுங்க அவரு, யாரு சொல்லுங்க, காமராசருங்க அவரு, காமராசருங்க. அந்த காமராசரை பற்றி தான் ஒரு சில. ஐயா நாங்கள் காமராஜர் தான். இப்போ நீங்கள் என்ன விழாயா கொண்டாடுறீங்க, என்ன விழாவுக்கு நீங்கள் விருது கொடுக்குறீங்க, அவரை தான் சொல்லணும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மணப்பாறை சென்றிருந்த என்ன பொருள் வாங்கி வந்த, மணப்பாறை சென்றிருந்த என்ன பொருள் வாங்கி வந்த, வாங்கி வந்த பொருளாலே வாயெல்லாம் நொறுங்குதுங்க. என்ன பொருளுங்க அதுதான் என்ன? முறுக்கு. முறுக்குன்னு உடம்பு முறுக்காத, முறுக்கு. திருப்பதி சென்றிருந்த என்ன பொருள் வாங்கி வந்த, வாங்கி வந்த பொருளாலே வாயெல்லாம் இனிக்குதுங்க. லட்டு. லட்டுக்கு துட்டு இல்லைங்க. நிலமெல்லாம் நிறைந்திருக்கும், நீண்ட குலை விட்டிருக்கும், இலைகனி காய் கொடுக்கும், எங்கெங்கோ நிறைந்திருக்கும். என்ன மரண்டோய் அதுதான் என்ன மரண்டோய்? சீக்கிரம் சொல்லுங்க. வாழை மரம். வெரி குட். இப்படியாக நம்ம தமிழை ஒவ்வொரு பேராக போட்டு மதுரையிலேருந்து வந்தாங்க, காமராஜர் பற்றி பேசினாங்க. முனைவர் அம்மா தானே இங்கே நடுவராக உட்காந்துட்டு இருக்காங்க. யாரு சொல்லுங்க அவர், யாரு சொல்லுங்க. இப்படி நம்ம பாட்டுகளை மாதிரிலாம் இப்படிப்பட்ட அந்த காமராஜரை பற்றி தான் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கூறி முடிக்க எண்ணுகிறேன். நான் இது போல் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அப்போது ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். +2 முடித்த உடனே 1990 வேலைக்கு போனேன். வேலைக்கு போனப்போ ஒரு விழாவில் இது போல் அமைச்சிட்டு இருந்தாங்க. வேட்டி சட்டை ஐயாவை போல தான், ராமச்சந்திர ஐயாவை போல தான் வேட்டி சட்டை கட்டிட்டு ரொம்ப ரொம்ப லீனாக இருந்தேன். அவரை விட ரொம்ப லீனாக இருந்தேன். அப்போது ஒரு விழாவில் இது பண்ணும்போது, இப்பொழுது ஐயா சொன்ன மாதிரி அர்ஜுனன் ஆசிரியர் பேசுவார் அப்படின்னு சொன்னார். லோகநாத ஐயா கூட சொல்லிட்டார், அர்ஜுன் அப்படின்னு சொல்லும்போது சொன்னார். அங்கேருந்து ஒரு பையன் என்ன பண்ணா, அர்ஜுனன் வில்லு விட வந்துட்டார் அப்படின்னா. கிண்டலுக்கு என்ன பண்ணா, வில்லு விட வேணா. வில்லையோ அம்பையோ விடவில்லை, சொல்லம்பை விட வந்திருக்கின்றேன், கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்று பாரதியாருடைய கவிதையை பற்றி ஒன்று பேசினேன். பாரதி, நீ இந்திய விடுதலைக்கு ஒரு சாரதி, தீக்குச்சி ஒன்றை பற்ற வைத்தாய், தூங்கி கிடந்த மக்களை தட்டி எழுப்பினாய், கனலென கவிதை அம்புகளை நீ புடைத்தாய், நீ அதீதமானவன், ஆனால் அதிக சுதந்திரம் வாங்கி தந்து விட்டாய். ஆனால் தான் இன்று திண்ணை வெட்டி பயல்கள் கூட நமக்கு எதற்கு சுதந்திரம் என்கிறான். முறுக்கிய மீசையுடன் நீ புடைத்த கவிதைகள் கோமணமுடையவன் கூட பொதுமணம் கொண்டான், கோவணமுடையவன் கூட பொதுமணம் கொண்டான். இயற்கையை கண்ணம்மாய் என்று எண்ணமாய் உருவகித்து பாடினாய், அதை பல கசடுகளுக்கு மனமாக்கி படமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நீ மட்டும் உயிருடன் இருந்திருந்தால்
உன் மின்னல் பார்வையினாலே சுட்டி எரித்திருப்பாய். அதனால் தான் நான் கூறுகிறேன், இன்னும் ஒரு பாரதி வேண்டும் என்று, இன்னொரு பாரதி வேண்டும் என்று சொன்னி அப்படி முடித்த உடனே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி அதுக்கப்புறம் போகும்போதெல்லாம் வந்து சார் மன்னிச்சிடுங்க சார் மன்னிச்சிடுங்க சார் அப்படின்னு சொல்லி இது பண்ணானுங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தா கொஞ்சம் தடிமனான உருவத்தில் இருக்கிற. இப்போ என்ன நீங்கள் பேச வந்திருக்கீங்கன்னா, காமராஜனுடைய சாதனைகள். தமிழகத்தில் பெல் நிறுவனம் அமைய காரணமானவர், கல்வித்துறையில் பல புரட்சிகளை செய்தவர், தமிழகத்தில் 13,000 பள்ளிகளை ஆரம்பித்தவர், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர், பல நீர்த்தேக்க திட்டங்களை கொண்டு வந்தவர், சென்னையில் இந்திய தொழில்நுட்ப கல்லூரி IIT தொடங்க காரணமானவர். இப்படிப்பட்டவர் தான் கருமநிற கண்ணன், ஆட்சியில் நீ மன்னன். கருமநிற கண்ணன், ஆட்சியில் நீ மன்னன். தூய்மை அரசியல் சின்னம், துடிப்பான செயல் வீரன். தாகம் தீர்க்கும் அணைகள் தந்தது உன் கைகள். பல தொழிற்சாலைகள் பறைசாற்றும் உன் பெயரை. பள்ளிகளை விதைத்தாய், பல மேதைகள் வந்தார்கள். உனக்கில்லை குடும்பம், உனக்கு இல்லை குடும்பம், தமிழ் மக்களே உன் குடும்பம். தமிழ்த்தாயின் தலைமகனே, நீ என்றும் புகழ்மகன்மே. விருதுநகரில் பிறந்தவரே, அகிலம் போற்ற உயர்ந்தவரே. விருதுநகரில் நாயகரே, வையம் வணங்கிட வாழ்ந்தவரே. மக்கள் பசியை போக்கியவரே, ஏழையின் துயரை துடைத்தவரே. கல்வி தந்தை ஆனவரே, கருணை உள்ளம் உடையவரே. பாசன திட்டம் தந்தவரே, பாரினை செழிக்க வந்தவரே என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, கண்ணல் என தகும் இன்னமுத தமிழ் கடவுள் தரும் தமிழே, கற்றிட உற்றிட நற்றவர் பெற்றதும் கண்டது செந்தமிழே, தென்னக மன்னவர் அன்னவர் எல்லாம் கண்டது பூந்தமிழ் என மீண்டும் ஒரு முறை தமிழால் இங்கே அமர்ந்திருக்கின்ற தமிழுக்கும் எதிரே அமர்ந்து கேட்டு கைத்தட்டி ஆரவாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.